இப்போது நமக்கு இப்போதைக்கு என்ன வழிபாதை வேணும், அதுக்காக நம்ம மனு கொடுத்தோம். இப்போ ரிப்போர்ட்டே நம்ம கையில் வரல. நான் என்னுடைய நேம் டி பெனிஸ்தேவ். இப்போ என் டி பெனிஸ்தேவ் பாலப்பழம் பேர் அஞ்சல்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன், மத்திக்கோடுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய பேரில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி திரும்ப வந்தது தான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. என்னுடைய ஹெட் குவார்ட்டர் எஸ்எஸ்பி என்னுடைய யூனிட் பேரை கொடுத்துருந்தா கூட எனக்கு எங்கேயாவது வந்திருக்கும் போஸ்டரில். அவ்வளோ பெரிய அவல நிலையாக இருக்குது மக்கள். இதில் என்னென்னா, இதில் அரசியல் வியூகம் இருக்கா நீங்களே சொல்லுங்கள். அவர் தலையிட்டிருக்காரு, அமைச்சர் தலையிட்டிருக்காரு, காவல்துறை தலையிட்டிருக்கு. இப்போ நமக்கு இப்போ இதில் என்ன, நான் அசாமில் இருந்துட்டேன் நேரத்தில், அசாமில் இருந்து சொல்கிறேன், ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எனக்கு நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கள், வழி அடைக்க முற்படுறாங்க, வழி அடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துங்க, அவ்வளோதான். வழிபாதை எங்களுக்கு சொத்து பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆக்கப்பூர்வமாக கொடுத்துருக்கு. ஒரு காலத்து மலையாள பத்திரம் பாருங்கள் உறவுகளை, தமிழ் உறவுகளே, மலையாள பத்திரத்தை தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்காங்க, வீட்டு சொத்து பத்திரம். அப்போ ஒன்றாம் கட்சி, இப்போ அரசியல் கட்சிகளில் தான் ஒன்றாம் கட்சி ஒவ்வொரு கட்சி பேர் ஒரு கொள்கை கோட்பாடுகளில் செயல்படுது கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே, பிற மாநிலங்கள். அப்போ எங்களுக்கு சொத்து பத்திரத்தில் ஒரு காலத்தும் வெட்டி அடைக்கவோ தடஸ்தப்படுத்தவோ கூடாதுன்னு கொடுத்துருக்கு. காலகால சந்ததிகளுக்கு கொடுத்துருக்கு. கதாகதம்ங்கிற வேர்டு கொடுத்துருக்கு, மலையாளத்தில் உள்ள வேர்டு தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கு. கதாகதம்ங்கிறது டிரான்ஸ்போர்ட். இதில் ஒன்றாம் கட்சி ரெண்டாம் கட்சின்னு கொடுத்து குடும்ப உறவுகளை பிரித்து அழகாக கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே நமக்கு என்ன ப்ரூஃப் வேணும், ஆதாரம் என்ன வேணும், அதையெல்லாம் காட்டி இப்படி இதை அடைக்க விடாமல் தடுக்கணும். தடுத்து நிறுத்தியிருந்தால் கூட நமக்கு இந்த வழிபாதை இப்போ அடைக்கப்பட்டிருக்காது. இப்போ நீதி மறுக்கப்பட்டிருக்கு. நம்ம வழக்குலையும் நீதிமன்றத்தையும் போயிருக்கோம். நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் என்னடான்னா அவங்க ஒரு சில காரணங்களை சுட்டி காட்டி அங்கே வாய்மையை வெல்லும் தானே அந்த வழக்கையை நிராகரிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய அவல நிலை. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம தாவேக அரசு இருக்கிற நேரத்தில் நம்ம மனு கொடுத்துருக்கோம். மனுவுக்கான என்னென்னா ரிப்போர்ட்டு அனுப்புகிறோம், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வழி எடுக்கலாம் அப்படின்னு வட்டாட்சியர் சொன்னாங்க. நாம் என்னென்னா இந்த ரிப்போர்ட்டை நமக்கு திரும்ப கிளியரான முறையில் வீட்டுக்கு வரல. அதான் நம்ம பிரபலம் ஆகணும் மேம் உறவுகளை, பிரபலம் ஆகணும். அது எப்படி பிரபலம் ஆனால் பாலப்பழத்தில் இந்த நபர் அப்படி பிரபலம் ஆனால் இப்போ இந்த நபரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மக்களுக்கு பரவலாக தெரியணும். இப்படி ரிட்டன் போகிற அவல நிலையாக இருந்தால் எப்படி ஆகும் ஐயகோ, அதுதான் இப்போ பெரிய வருத்தமாக இருக்குது. ஓகே உறவுகளை, நான் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மக்களுக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கும் இதில் நீதி நியாயம் என்னன்னு உள்ளது நீங்களே கொஞ்சம் ஆலோசித்து சொல்லுங்கள். வட்டாட்சியர் நம்ம வழிபாதை நமக்கு சொத்து பத்திரத்தில் அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கு. சொத்து பத்திரம் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். அப்போ அதன்படி நமக்கு